பாரதியாருடைய பாடல் மிகவும் நுட்பமானது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச் சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ என்பதுதான் அந்த பாடம். நல்லதோர் வீணை செய்து அதை நாம் இசைக்கத்தானே விரும்புவோம். அதை யாராவது புழுதியில் எறிவார்களா? அப்படி எறிந்தால் அந்த வீணையை செய்வதற்கான நோக்கம் என்ன? செய்யாமலேயே இருந்து இருக்கலாமே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன் வாழ்க்கைக்கான பொருளை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அவன் தோன்றாமலேயே இருந்திருக்கலாமே, பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே. நல்லதொரு வீணை இசைப்பதற்காகத்தானே, புழுதியில் எறிவதற்கா? வீணை அது விறகல்ல அல்லவா? அதில் நாம் சுடர்மிகும் அறிவுடன் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுமே சுடர் மிகுந்த அறிவுடன் இருக்கிறான். அவன் மற்றவரோடு ஒப்பிட்டு தனக்கு அறிவு குறைவு என்று கருத வேண்டிய அவசியமில்லை. அவன் அளவிலே அவன் அறிவு மிகுந்தவன். அவனிடம் ஓர் ஆற்றல் குவிந்து கிடக்கிறது. அதை அவன் அறியாமல் இருப்பதால் புழுதியில் கிடக்கிறான். அவன் பிறந்தது தனக்காக மட்டும் வாழ்வதற்கல்ல, தன்னால் முடிந்தவர்களை எல்லாம் தூக்கிவிடுவதற்காக, உயர்த்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக. அதுதான் இந்த நல்லதொரு வீணையினுடைய நோக்கம். இல்லாவிட்டால் இந்த நிலத்திற்கு நாம் சுமையாகத்தானே இருப்போம். நம்மால் எந்த பயனும் இல்லாமல் இருந்தால் இந்த பூமிக்கு ஒரு பாரமாக இருப்போம், இருத்தலுக்கு ஒரு இம்சையாக இருப்போம், தரணிக்கு ஒரு தலைவலியாக இருப்போம், உலகுக்கு ஓர் உறுத்தலாக இருப்போம்.